ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து ஒரு சாம்சங் கேலக்ஸி A14 5G மொபைல் நெட்வொர்க் பிரச்சனைக்காக வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். பேசிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பேசிக் செக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சிம் எடுக்குதா, இல்லை வந்து IMI கரெக்டாக இருக்கா, இல்லை பேஸ்பேண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து முதல்ல வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாவது வந்து பிரச்சனை இருந்துச்சு, எதர் IMIயில் பிரச்சனை இல்லை வந்து பேஸ்பேண்டில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேரில் தான் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது டேட்டா பற்றி வந்து நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மொபைலில் வந்து அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால நான் டேரெக்டாக வந்து ஹார்ட்வேரில் போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலுடைய மதர் போர்டை நான் வந்து ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் ஆல்ரெடி வந்து வெளியே போயிட்டு தான் இந்த வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கடைக்காரர்கிட்ட இருந்து தான் வந்து வந்திருந்தது. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ரீபால் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நெட்வொர்க் எடுக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த தெர்மல் பேஸ்ட்டை வந்து நான் வைப் பண்ணி வந்து எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஸோ ரீபால் பண்ணவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு க்ளீனாக தான் பண்ணியிருக்காரு. தெர்மல் பேஸ்ட்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து இந்த மொபைலில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது நான் இங்கே வந்து வாட்டர் லாக் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கிளியராக வந்து தெரியணும். ஸோ வந்து ஆப்வியஸ்லி இந்த ஃபோன் வந்து என்ன ஆயிருக்கு, வாட்டர் லாக் ஆகிருக்கு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவர் நெட்வொர்க் ப்ராப்ளம்காக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா டேரெக்டாக வந்து CPUவில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட்டர் லாக் ஆன ஃபோன்னால் வந்து CPU EMMCயில் வந்து பிரச்சனை வர்றது ரொம்ப 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 ரேரு. காரணம் என்ன அப்படின்னா, அது எல்லாமே வந்து ஒரு CPU EMMC எல்லாம் வந்து பேஸ்டட் ஐசியாக இருக்கும். பட்டு தண்ணி பட்டு அது வந்து தண்ணி வந்து ஒரு CPUக்குள்ளேயோ இல்லை வந்து EMMCக்குள்ளேயோ வந்து இப்போ வர மாடர்ன் மொபைல்ஸில் வந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்காரணத்து கொண்டும் தண்ணியில் பட்ட ஃபோன், அதாவது அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் போர்டில் வந்து தண்ணி பட்ட சயின்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே CPUவில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே வேலை நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தண்ணி பட்டிருக்கு அப்படின்றதுனால, அதாவது மேல் சைட் போர்டுடைய மேல் சைட் தண்ணி பட்டிருக்கு அப்படின்றதுனால நான் கீழே வந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாடலில் வந்து சப்போர்டில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுனாலும் நெட்வொர்க் வந்து சுத்தமாக எடுக்காது. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிளியராக வந்து செக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மதர் போர்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த சப்போர்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கரோஷன் இருக்கா, இல்லை தண்ணி பட்ட சைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷனாக வந்து பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி DPDT ஸ்விட்ச் வந்து இந்த மொபைலில் வந்து இங்கே தான் வந்து இருக்குது, அதாவது சப்போர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது தண்ணி பட்டு ஷார்ட் ஆயிருந்துச்சுனாலும் நமக்கு வந்து நெட்வொர்க் வந்து எடுக்காமல் போகும். அந்த மாதிரி பர்சனலாக நான் வந்து நிறைய மொபைல் கூட அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ எய்தர் அது வந்து தண்ணி பட்டு ஏதாவது கரோஷன் ஆயிருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டுடைய போர்டு வந்து வாங்கி போட்டிருக்காங்க, அதில் அந்த DPDT ஸ்விட்சே வந்து இல்லை அப்படின்னாலும் நெட்வொர்க் வந்து எடுக்காது. நம்ம அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஷீல்டு வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. தண்ணி பட்டு, அதாவது தண்ணி பட்டு கரோஷனாக இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அது கிளியர் பண்ணுறதுக்காக நான் அதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க போகிறேன். ஜென்ரலாக வந்து தண்ணி பட்டிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஷீல்டுக்குள்ளே அந்த வோல்டேஜஸ் லைனில் இங்கெல்லாம் வந்து தண்ணி நின்று கரோஷன் ஆகிறது வந்து காமன். ஸோ அதனால் வந்து நான் அதையும் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஷீல்டு ரிமூவ் பண்ணி அதுவும் வந்து செக் பண்ணியாச்சு. அப்புறமா IP போட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு குவாட் ஃப்ளாட் பேக்கேஜ் ஐசின்னு சொல்லுவோம் அதை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஜென்ரலாக அது வந்து ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். தண்ணி அதுக்குள்ளே போகிறது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது போகாதுன்னு சொல்லி இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு BG ஐசி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஐசி மேலே நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கரோஷன் அங்கே அதிகமாக இருந்தது. அதுவும் பர்டிகுலராக அந்த 2 கெப்பாசிட்டர் கிட்ட வந்து இருக்குது அப்படின்றதுனால அது ஒரு வோல்டேஜஸ் லைன் அப்படின்னு சொல்லி நமக்கு அது மேபி VPHஆ இருக்கலாம், இல்லை வந்து 2.8 வோல்ட்டாக இருக்கலாம். நான் வந்து ஸ்கிமேட்டிக்ஸை வந்து தொடலை இந்த மொபைலுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சொன்ன மாதிரியே கரோஷன் வந்து அந்த 2 கெப்பாசிட்டர் வந்து உள்ளே வருது பார்த்தீங்களா, ஸோ வாட்டர் வந்து அது தண்ணி வந்து அங்கே வரைக்கும் வந்து வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து IP போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் வந்து IP வந்து RL1000 IP வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிப் லெவல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எதர் மெக்கானிக் இல்லை ரீலைஃப்து RL1000 அதை வந்து யூஸ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் அந்த லோக்கல் IP எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து க்ளீனாக வராது. ரொம்ப வந்து அந்த ஒயிட்டாக வந்து ரெசிடியூ வந்து விடும் அது. ஸோ இப்போ வந்து ஒரு சர்ஜிக்கல் பிளேட் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து சுரண்டி எடுத்துக்கிறேன், ட்ராக் எதுவும் டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. இன்கேஸ் ட்ராக் எதுவும் டேமேஜ் ஆகி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ராக் வந்து நான் வந்து ரீபில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் எய்தர் வந்து ஜம்பர் வயர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சிம்பிளாக வந்து இந்த தெர்மல் பேட்ஸ், அந்த மேஜிக் பேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து பேட் எதுவும் வந்து டேமேஜ் ஆகலை. ஸோ அப்புறம் வந்து நான் விக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி சால்டரிங்கோடைய டெம்பரேச்சர் வந்து 320 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். T12X தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளக்ஸிங்கை வந்து ஆம்டெக்
559 ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே நான் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன். சார்ஜிங் பின் மாற்றுறதுலேருந்து CPU ரீபால் பண்ணுற வரைக்கும் நான் ஆம்டெக் உடைய ஆம்டெக் உடைய ஃப்ளக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் லைட் ஹேண்டடாக வந்து சுரண்டிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக சுரண்டிங்க அப்படின்னா ட்ராக் வந்து பிச்சுட்டு வந்துடும். ஸோ ட்ராக் வந்து ஒழுங்காக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம ஐசியை வந்து க்ளீன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜென்ரலாக 80-90% டைமு, அதாவது மேஜராக எதுவும் ஷார்ட் இல்லை அப்படின்னா அதே ஐசி வந்து நம்ம ரீபால் பண்ணி போட்டாலே வந்து அது வந்து ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா? அப்படி இல்லைங்க, நான் ரீபால் பண்ணி போட்டும் எனக்கு ஒர்க் ஆகலை, வாட்டர் லேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஐசி வந்து மாற்றணும். ஓகேங்களா? எய்தர் நம்ம வந்து புது ஐசி மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஸ்க்ராப் போர்டு இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஐசி மேட்ச் பண்ணிவிட்டு எடுத்து வந்து போட்டுக்கலாம். ரீபால் பண்ணுறதுக்கு இங்கே 183 டிகிரி செல்சியஸ் பிபிடி யூஸ் பண்ணியிருக்கேன். மெக்கானிக் பிபிடி யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி யூனிவர்சல் ஸ்டென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன ஐசி யூஸ் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் ஸ்டென்சிலே வந்து மோர் தென் எனஃப். ஃபஸ்ட்டு வந்து ரீபால் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆல்ரெடி வந்து CPU ரீபால் பண்ணியிருக்காங்களே, மேபி அவங்க ஏதாவது தப்பு பண்ணி இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். ஸோ அதனாலேயும் வந்து நெட்வொர்க் எடுக்காமல் இருக்கலாம். பட் பேசிக்காக சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டாக யோசிச்சோம் அப்படின்னா ஒரு மொபைலும் வந்து ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? என்னுடைய மோட்டோ என்னன்னா, ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு சிம்பிளாக ஃபஸ்ட்டு எடுக்கிறோம், ஒரு போர்டு பார்க்குறோம், அதில் நமக்கு ஒரு பிரச்சனை தெரியுது. அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, இல்லை இது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, அது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எதுவுமே வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சா, கண்ணுக்கு தெரிஞ்சா ஒரு ப்ராப்ளம், அடுத்த இதை பற்றியும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. அதை மட்டும் ப்ராப்பராக வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ப்ராக்ரஸ் இருக்குது, அதாவது மொபைல் வந்து வந்த கண்டிஷனில் இருக்கா, இல்லை அதோட ஒர்ஸ்ட்டாக இருக்கா, இல்லை அதோட பெட்டராக இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி அடுத்து வந்து ஃபர்தராக எங்கே பார்க்கணும் அப்படி சொல்லி பார்க்க போகிறேன். ஜஸ்ட் அந்த ஐசி மட்டும் நான் ரீபால் பண்ணி வச்சுட்டேன். நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோனில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வோல்டேஜ் ட்ராக் வந்து ஷார்ட்டாக இருந்தது. மேபி அந்த வாட்டர் லாக்னால ஷார்ட்டாக இருந்ததுனால தான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வந்து நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக எடுத்துருச்சு. கால் பண்ணி வந்து செக் பண்ணிவிட்டேன். 100% பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேசிக்கலாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக யோசிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக யோசிங்க. காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.